வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வருங்காலங்கள்ல பிரைவேட் கம்பெனிக்கு பதிலா நமது கவர்மெண்ட்டுகளே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி மாதிரி மாறிட்டு வருது. கார்பரேட் மாதிரி மாறிட்டு வருது. மிகப்பெரிய கார்பரேட் யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்னு தான் சொல்லணும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறங்கிறது பல பேரோட லட்சியம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் பென்ஷன் இல்லை அது இல்லை அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. சரி, அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். சரி, எப்படி ஒரு நிரந்தர வேலை கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கேரளாவில் இது மற்ற மாநிலங்களில் நடக்குதா இல்லையாங்கிறது எனக்கு சரியா தெரியாது. கேரளாவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒப்பந்த அடிப்படையில், அதாவது ஒரு 2 வருஷம் 18 மாதம் 1 வருஷம் அந்த அந்த மாதிரி கால அடிப்படையில் வந்து ஒரு எக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறாங்க ஆளுகளை. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வேலை செய்ய போனாரு. கவர்மெண்ட் கம்பெனி, ஃபுல் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் கம்பெனி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியில பிஎஃப் கிடையாது. அந்த மாதிரி பிஎஃப் கூட கொடுக்காம வச்சிருக்காங்க. இதனால அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு 20-30 பேருக்கு மேல வேலை செஞ்சா ஒரு பிஎஃப் கொடுக்கணுங்கிற சட்டம் போடுற கவர்மெண்ட், ஆனா பிஎஃப் கொடுக்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேட்கறது இல்லை. நம்ம சில விஷயங்கள் எடுத்து பேசுறோம், சில பேர் பாசிட்டிவா பேசுறாங்க, சில பேர் நீ சொல்லி நீ வீடியோ போட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அது அப்படி அல்ல. இப்ப கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் சிறுபான்மை இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு. தமிழ் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு. அவையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சிறுபான்மை இயக்கம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ஆசிரியருக்கான தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் வந்து தொடங்கினதுல இருந்து இல்லை. இவ வந்து ஹைகோர்ட் போய் ஃபைட் பண்ணி ஆசிரியர் தேர்வாணையத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து கோர்ட் ஆர்டர் வாங்கி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வுல வந்து தமிழ்ல கொடுக்கணும். ஏன்னா பாலக்காட்டு பகுதியில கேரளாவில மிகப்பெரிய மாவட்டமா இருக்கிறது பாலக்காட்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா 95% தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. அப்ப இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கு, ஆனா தமிழ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் வர்றதில்லை ஆசிரியர் தேர்வாணையத்துக்கு. அப்ப அதனால அதை ஃபைட் பண்ணி அதை வாங்கியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு அமைப்புகள் வந்து சரி நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முயற்சிக்கலாம். அப்படி பண்ணி ஏதாவது முயற்சிக்கு போது அது நமக்கு வெற்றி தானே. யார் பேர் 10 பேர் பயன்பெறுவாங்க. அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றோம். அதே மாதிரி இப்போ ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. இப்ப வந்து கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸுகள்லாம் என்னமோ புது பஸ் தான் ஷிஃப்ட்ல போடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படை. உனக்கு டியூட்டிக்கு போனா பணம், டியூட்டி விட்டு இறங்கிட்டா ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம இளைஞர்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? அவ என்ன பண்றாங்கன்னா 2 வருஷம் தான் சொல்றாங்க. அந்த 2 வருஷம் முடிஞ்சதுன்னா அவில மறுபடியும் எடுக்க மாட்டாங்க. பின்ன 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் எடுப்பாங்க. ஏன்னா கண்டினியூவா அவன் சேலரி இதே எல்லாம் வச்சிருந்தானா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அவன் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான். அதுக்காக கவர்மெண்டே இப்படி பிரைவேட் மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம வேலை இல்லாமையும் அவைய பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து பிரைவேட் பயன்படுத்தினா பரவாயில்ல. ஒரு அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம் இதை பயன்படுத்துறது மிக தவறு. இதை வந்து ஏதாவது ஒரு வக்கீலோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்புகளோ இதையெல்லாம் ஒன்றும் வாட்ச் பண்ணி நமக்கு ஏதாவது பரிகாரம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத. பின்ன கவர்மெண்ட்டுகளும் இதை ஒன்று அரசியல்வாதிகளை எம்ஏ எம்எல்ஏ முதலமைச்சர் இவையெல்லாம் இதை ஒன்று பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சாயத்து யூடியூப் சேனல் சார்பா கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.